இது சண்டைய பத்தின ரீல் இல்ல, இது பேசாம அமைதியா இருந்ததோட விளைவுன்னு நான் சொல்லுவேன். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு நடுவுல எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் அப்பப்போ பேசி அப்பப்போ சரி பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஒரு சிலர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, என் ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ நான் என்ன பண்ணாலும் ரொம்ப திட்டிடுறாங்க, ஃபேஸ்க்கு முன்னாடி திட்டிடுறாங்க அப்படின்னு. அது எவ்வளவு பரவாயில்லன்னு நான் சொல்லுவேங்க. ஏன்னா ஒரு சில பார்ட்னர்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா 20 வருஷம் 15 வருஷம் எல்லாத்தையும் சேர்த்து மனசுலயே வச்சு என்னைக்காவது ஒரு நாள் அவங்களை உட்கார வச்சு சார்ஜ் பண்ற மாதிரி இந்த 15 வருஷத்துல நீ பண்ண தப்பெல்லாம் இது அப்படின்னு சொல்லி காமிச்சிடுறாங்க. ஒருவேளை அந்த பார்ட்னர் மேல தப்பாவே இருந்தாலும் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்ன தெரியுமா தோணும், இத்தனை வருஷத்துல இந்த கையால நான் எவ்வளவு நல்ல காரியம் இந்த ஃபேமிலிக்கு பண்ணிருக்கேன், அப்போ 15 வருஷமா நான் சாரி கேட்டப்பெல்லாம் நீங்க மன்னிக்காம இத மனசுலயே வச்சிருந்து என் கூட நீங்க ஃபேக்கா தான் லைஃப் லீட் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு யோசிக்கிறத தாண்டி ஒரு தவறான முடிவை எடுக்கிறதுக்கு கூட அது அவங்களை தூண்டும். அதனால நான் என்ன சொல்றேன்னா, அப்பப்போ பேசுறத அப்பப்போ தென் அண்ட் தேர் நீங்க பேசி சரி பண்ணிக்கோங்க. நீங்க சாரி கேட்டு மறந்து அதை மன்னிச்சிருங்க. உங்க மனசுக்குள்ளேயே நீங்க வச்சு நீங்க அதை பண்ணிட்டே இருந்தீங்கன்னா இது காயங்களை தான் ரொம்ப அதிகமாக்கும்னு நான் சொல்லுவேன். உங்களோட ப்ராப்ளம்ஸ் தென் அண்ட் தேர் பேசி சரி பண்ணி சாரி கேட்டு சமாதானமாகி நீங்க சந்தோஷமா வாழுங்க. தேங்க்யூ so much.